வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷான் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு நிறுவனங்கள் மக்கள் நலனை நோக்கமாக கொண்டு செயற்பட வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. கோட்டாபய ராஜபக்சவை பாராளுமன்ற உறுப்பினராக்க முயற்சி. ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் சென்ற எனது மகன் எங்கே? ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் முல்லைத்தீவில் தாயொருவர் கேள்வி. புத்தளத்தில் உள்ள காடொன்றை அரசியல்வாதி ஒருவர் அளித்ததாக குற்றச்சாட்டு. அரசு நிறுவனங்கள் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புலனறுவை மணப்பிட்டி பகுதியில் நடைபெற்ற நிகழ்வின் போது கருத்து தெரிவித்தார். பண்பான சமூகம் பாதுகாப்பான நாடு எனும் துணைப்பொருளிலான ஒன்றிணைந்த போலீஸ் நடமாடும் சேவை மணப்பிட்டி நிசங்க மலப்புர வித்தியாலயத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொடர்பற்ற நிறுவனங்களுக்கு மக்களிடமிருந்தோ ஊடகங்களிடமிருந்தோ அல்லது வேறெந்த பிரிவுகளிடமிருந்தோ விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதில்லை. எனினும் மக்கள் தொடர்பு அதிகமுள்ள எந்தவொரு பிரிவும் விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றன. மக்கள் தொடர்பில் அதிக பலம் வாய்ந்த பிரிவே உலகின் ஏனைய நாடுகளைப் போன்று எமது நாட்டிலும் மக்களுக்காக அதிக சேவையாற்றுகின்றன. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை பாராளுமன்ற உறுப்பினராக்கும் முயற்சியுள்ளதாக பரவி வரும் செய்தி தொடர்பில் இன்று ஊடகவியலாளர்கள் அவரிடம் வினவினர். தெலிச்சுவில சமரசிங்கா ராமய அறநெறி பாடசாலையின் கட்டட திறப்பு விழாவில் கோட்டாபய ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். அப்படி நினைத்தவாறு பாராளுமன்றத்திற்குள் செல்ல முடியாது அல்லவா? மக்களின் விருப்பத்துடனேயே செல்ல வேண்டும். இல்லை, தேசிய பட்டியல் மூலமாக செல்ல தேவையில்லை. அதற்கான அவசியம் கிடையாது. தேசிய பட்டியல் மூலமாக சென்ற ஏராளமானோர் உள்ளனர். அதை மக்களிடமே கேட்க வேண்டும். ஏனெனில் எது சரி எது பிழை என்பதை மக்களே நன்கு புரிந்து வைத்துள்ளனர். மக்கள் சக்தி அனைத்தையும் விட முக்கியமானது. அதை மறந்தால் அனைவரது பயணமும் முடிந்துவிடும். மக்களின் அபிலாஷைக்கு முரணாக வரும் செயற்பட முடியாது. அரசாங்கம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று இரத்தினபுரியில் கருத்து தெரிவித்தார். மக்களை பார்த்து அரசாங்கம் வேலை செய்ய வேண்டும். எதிர்க்கட்சியை விமர்சித்துக் கொண்டிருப்பதால் எந்த பயனுமில்லை. எதிர்க்கட்சியில் உள்ள மஹிந்த ராஜபக்சவை மாத்திரமே திட்டுகின்றனர். அவ்வாறு திட்டுவார்களாயின் அன்று அமைச்சரவையிலிருந்து அனைவரையும் திட்ட வேண்டும். இவர்கள் மஹிந்த 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 என்றே கூறுகின்றனர். அப்படியாயின் நான் மாத்திரமே அன்று அமைச்சரவையில் இருந்திருக்கின்றேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த மாட்டார்கள். தற்போது நாம் அதனை கேட்க வேண்டும். 31ஆம் திகதியே இறுதி நாள். இந்த அரசாங்கத்திற்கு சட்டம் இல்லை, அரசியலமைப்பு இல்லை. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிறு குழுவினர் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிப்பதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் குற்றம் சாட்டினார். புனரமைக்கப்பட்ட குளியாப்பிட்டிய இந்துருவத்த பகுதியிலிருந்து தித்தப்பிட்டிய வரையிலான வீதியை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். முன்பு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை எவ்வாறு பெற்றோம்? உங்களை இணைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம், மக்கள் போராட்டங்களை நடத்தினோம், மக்களை தெளிவுபடுத்தினோம், வீதி வீதியாக சென்று மக்களை அணி திரட்டினோம், அவர்களை தெளிவுபடுத்தினோம். இவ்வாறே நாம் ஆட்சியை கைப்பற்றினோம். ஆனால் இன்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்று கூறிக்கொள்வோர் எவ்வாறு ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கின்றனர்? தேங்காய் உடைத்து, அதுவும் தோட்டங்களில் களவாடிய தேங்காய்களை உடைக்கின்றனர். சதி செய்து மின்சாரத்தை துண்டித்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கின்றனர். இறுதியாக இப்போது நிதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளனர். தமிழ் மக்கள் பேரவையில் நிபுணர் குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியல் தீர்வு திட்ட முன்வரைவு தொடர்பில் கொழும்பு வாழ் தமிழ் மக்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டன. கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் தமிழ் மக்கள் பேரவையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நிச்சயமாக தமிழ் மக்களுக்கும் முழுமையான நன்மைகள் கிடைக்கும். தமிழ் மக்கள் ஒரு சுயாட்சி பிரதேசத்தில் வாழக்கூடியவாறு இருக்கும். தமிழ் மக்கள் தங்களுடைய அபிவிருத்தி பணிகளை தாங்களே நிறைவேற்றக்கூடியவாறு இருக்கும். அவர்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதங்கள் கிடைக்கும். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ், முஸ்லிம், சிங்கள வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த ஆவணத்தை கையில் எடுத்து அது தொடர்பாக
இலங்கை அரசாங்கத்தினும் சர்வதேச சமூகத்தினும் பேசி அவற்றை இலங்கை அரசியல் சாசனத்தில் உள்ளடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சரியான ஒரு விசாரணை நடந்து குற்றமிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்று தமிழ் மக்கள் அத்தனை பேரும் நினைத்திருந்த வேளையிலே நமக்காக சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெறும் என்று இருந்த நிலையிலே சில வல்லரசுகளின் தலையீட்டினால், சக்திமிக்க நாடுகளின் தலையீட்டினால் அது உள்ளக விசாரணை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த உள்ளக விசாரணை நடந்தாலும் கூட அதை சரியான முறையில் செல்லுகின்றதா என்பதை பார்ப்பதற்கு நமது தமிழ் தலைவர்களிடையே ஒரு பொறிமுறை இருக்கிறதா என்பதில் கூட ஒரு சந்தேகம். எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் என்ன அடிப்படையிலே இந்த சமஷ்டிக்கான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என்று பார்க்கின்ற போது, நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு மொழியை பேசுகின்றோம், ஒரு தனி பண்பாடு கலாச்சாரத்தை உடையவர்களாக இருக்கின்றோம், ஒரு தொடர்ச்சியான நிலப்பிரதேசத்தையும் ஒரு பொருளாதாரத்தையும் கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை கோருகின்றோம். வடகிழக்கு சார்ந்த தமிழ் மக்களுடைய யோசனைகள் என்ற அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு தீர்வு திட்டமாக இருந்தாலும் கூட முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து அவர்களுடைய தீர்வு திட்டம் இப்படித்தான் அமைய வேண்டும் என்று நம்மிடம் கூறுகின்ற பொழுது அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக உள்வாங்கக்கூடிய வகையிலே நம்முடைய தீர்வு திட்டங்களையும் திருத்தி ஒரு பொது தீர்வு திட்டமாக நாங்கள் முன்வைக்கிறதுக்கும் தயாராக இருக்கின்றோம். அது வடகிழக்கை பொறுத்தவரையிலே, மலையகத்தை பொறுத்தவரையிலே நிச்சயமாக மலையக மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது தாங்களாகவே தங்களுக்கு விரும்பின தீர்வு இதுதான், இப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் எங்களுக்கும் உகந்ததாக அமையும். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே நடந்தேறிய அந்த இனப்படுகொலை என்கின்ற ஒன்றே ஒன்றுதான். எனக்கு அது பலவீனமாக தெரியலாம், ஆனால் எங்களுடைய சொந்த உறவுகளும் விடுதலை போராட்ட வீரர்களும் மக்களுமாக அந்த இடத்திலே காவு கொள்ளப்பட்டமையும் படுகொலை செய்யப்பட்டமையும் தான் தமிழர்களுக்கு தங்களுடைய அரசியலை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரே ஒரு பலம் என்பதிலே எனக்கு பலமான நம்பிக்கை இருக்கிறது. தமிழ் மக்கள் பேரவையின் அரசியலமைப்பு முன்வரைவு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இந்த தீர்வு திட்டம் முன்வரைவு தொடர்பில் ஏற்கனவே வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் கருத்துக்களும் தமிழ் மக்கள் பேரவையால் பெறப்பட்டிருந்தன. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் சென்ற தமது உறவுகள் எங்கே என காணாமற் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் முல்லைத்தீவு மக்கள் இன்று வினவினர். ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று 3வது நாளாகவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கூடியது. காணாமல் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் கடந்த 25ஆம் தேதி தொடக்கம் இன்று வரை 466 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். இன்றைய தினத்தில் மாத்திரம் 206 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். இதன்போது புதிதாக 137 முறைப்பாடுகளை ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. இன்றைய சாட்சி விசாரணைகளுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தவர்களில் பலர் சமூகம் அளித்து சாட்சியம் அளித்திருந்தனர். என்ன தொழில் செய்து உங்களோட சொந்த காரம் செக் பாயிண்ட்ல மறைச்சு எங்களை பிடிச்ச ஆளையும் தெரியும் காருக்கு முறையா சொன்னவே இதுல இதோட சேர்ந்து உங்களை செக் பாயிண்ட்ல ஆமிக்காரனோட அவர் நின்றவர் உமந்தில விட மாட்டேன்னு சொல்ல அவை சனம் தாங்க கயர் பிடிச்சி வந்துட்டு விட மாட்டோம் தாங்க விட்டுட்டு போக மாட்டோம்னு சொல்ல சரின்னு விட்டுட்டு அவரே பின்னால மூட்டை பைக்கில வந்து தாண்டிக்குள்ள வந்த விவசாயக்கு ஒரு பக்கத்துல வெள்ள வேன் வேற இவர் தான் கையில பிடிச்சிழுத்து மெம்பர் இந்த நேம் ஆஃப் கந்தசாமி சத்தியவர்தன். கந்தசாமி சத்தியவர்தன் 5 மாசம் 2009 கடைசியாக எல்லாரும் வரைக்கும் வந்து கட்டுப்பாடுகளை போனத எங்களுடைய உறவினர் கட்டுப்பாடுகளை வந்துட்டு கட்டுப்பாடுகளை வந்துட்டு வந்தது பிறகு எந்த உண்ட விட்ட சகோதரி வந்து உங்களோட மகனை கட்டுப்பாட்டு இடத்துல கண்ட கட்டுப்பாட்டு இடத்துல பேர் என்ன? முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் கொண்டு ஆமையால கொண்டு போனது கண்டது போனது முள்ளிவாய்க்கால எங்களோட இருந்தவர். நீங்க இடம்பெயர்ந்து போயிருந்தா நீங்களா? பிடிச்சு பயிற்சியில ஒன்றை விட காயப்பட்டுட்டு செல்வந்து விழுந்து காயப்பட்டு மருந்துகள் இல்லாமல் கடப்புட்டிகளோட படுத்திருந்தவர்.
எங்களுடைய அக்காக்கள் அத்தானாக்கள் எல்லாரும் கண்டல பட்டுவாகல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவ இல்லையா வச்சு ராணுவம் எல்லாம் வந்துட்டு தான் ஏத்தி இருப்பினம் காயப்பட்டு எங்க இருந்தவ பட்டுவாள் யார்கிட்ட இருந்தவர் கணக்க பிள்ளைகள் காயப்பட்ட பிள்ளைகளோட கிடத்தி கிடந்ததா நடக்க எழுதி விட்டுட்டு போயிட்டுதா நடக்க மாட்டேன் ராணுவம் வந்து செடியெல்லாம் வந்துடுறோம் எங்கேயாவது ஏத்தினவங்க நாங்க எல்லா தகவலும் அதுக்கு பிறகு எந்த தகவலும் கிடைக்கல நஷ்டம் எடுக்க விரும்புறீங்களாமா மரண சான்றிதழோட பிள்ளைகளை இது தேடி பிடிச்சி தாங்க அப்பா ஏலாது 3 பொம்பளை பிள்ளைகள். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு நாளை மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளது. பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அனல்மின் உற்பத்தி நிலையங்களை மூடுவதற்கு உலக நாடுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்த நிலையில் இலங்கையில் மற்றொரு அனல்மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டால் மக்களின் வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படலாம் என சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அனல்மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து வெளியேறும் வாயுக்கள் மற்றும் சாம்பலினால் நோய் தாக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதுடன் மனிதர்கள் மாத்திரமல்லாது ஏனைய உயிரினங்களும் பாதிக்கப்படலாம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. முக்கியமாக இந்த அனல் மின் உற்பத்தியை பொறுத்த அளவில் சர்வதேச ரீதியில் இன்று பல நாடுகள் இருக்கின்ற அதே நேரம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பெரும்பாலும் இந்த அனல் மின்சாரமானது ஒரு தடை செய்யப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட ஒன்றாக காணப்படும் நிலையில் எமது நாட்டில் இந்த அனல் மின்சாரம் ஏற்படுத்தப்படுவது ஒரு வேடிக்கை என்று சொல்ல வேண்டாம். என்ன எங்கள் நாட்டில் அவசியமாக இருந்தாலும் மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் அமையவிருப்பது உண்மையில வருத்தத்துக்குரிய வேதனை தரும் விடயம். நுரைச்சோலை அனல் மின் நிலையம் அமைப்பதற்கு போது எதிர்த்த மக்கள் தான் அங்கு வேலை செய்கிறார்கள். சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைத்தால் அதே மக்கள் வேலை செய்வார்கள் என அவர் பொருள்பட கூறுகிறார். ஏன் சம்பந்தனையா இந்த மக்களின் விடயத்தை அறிந்து கொள்ளவில்லை? அவர் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினரா அல்லது இந்தியாவின் பாராளுமன்ற உறுப்பினரா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் இந்தியாவுக்கு சாதகமாக அவர் செயற்படுகிறார்? எம் மக்களை பற்றி எண்ணங்களோ சிந்தனைகளோ கிடையாது. அந்த சம்பந்தனையா உருவாக்கிவிட்டது இந்த மாவட்ட மக்கள் தான். சம்பந்தனையா கொடுக்கும் கைமாறான பரிசு என்றுதான் இந்த மக்கள் என்று எண்ண தோன்றுகிறது. அனல் மின் நிலையத்தை அமைத்து போரை விட மிக அதிகமான கொடூரமான அழிவுக்கு உட்படுத்தத்தான் எங்கள் ஐயா விரும்புகிறார். அவர் இந்தியாவுக்கு சாதகமாக ஏன் நடந்து கொள்கிறார் என்று இந்த மக்களுக்கு இன்னும் தெரியவில்லை. சம்பந்தரையா அவர்கள் சொல்லியிருந்தார், நுரைச்சோலை இடத்திலே மக்கள் எங்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். அதே எதிர்ப்பை தெரிவித்த மக்கள் தான் இன்று அந்த இடத்திலே வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போலதான் இன்று சம்பூர் பிரதேசத்திலே அமைக்கின்ற அனல் மின் நிலையத்திலும் அது எதிர்ப்புகள் வந்தாலும் மக்கள் அந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை தான் நாங்கள் புரிஞ்சு கொள்றோம். அவர் அப்படித்தான் அதுக்கான பதிலை அளித்திருந்தார். எங்களுடைய பிரதேசத்திலே இந்த கடல் வளம், காடு வளம், வயல் வளம் அனைத்துமே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதால் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். தற்போதைய நிலை இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ள மக்களோ அல்லது இந்திய மக்களோ அவரை வாக்களித்து தலைவராகவோ உருவாக்கவில்லை. நாங்கள் எமது பிரதேசத்திலே எங்களுக்கான ஒரு தலைவர், தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் குரலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமான ஒரு தலைவரை நாங்கள் தெரிவு செய்து ஊரில் குடியேற்ற திட்டத்துக்காக வந்த சம்பந்தரையாவோட அனல் மின் நிலையத்தை பற்றி எந்தவித ஒரு கதையும் கதைக்கல. ஏன்னா அவர் அதை தடை செய்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. இருந்தும் அவர் முளைச்சோர அனல் மின் நிலையத்தை பற்றி கதைக்கிறார். அங்கே பாதிப்பு இல்லை, அதால் இங்கேயும் பாதிப்புகள் வராது என்ற மாதிரி கதைக்கிறார். ஆனால் அங்கத்தே சிச்சுவேஷனுக்கும் எங்கிற சிச்சுவேஷனுக்கும் சரியான வித்தியாசம். கடும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இங்கே இவ்வளோ சொத்துக்களை, இவ்வளோ இழப்புகள், உயிர்களை எல்லாம் இழந்துட்டு நாங்கள் இருக்கிறோம். இங்கே சம்பந்தரையா இதை நினைச்சால் அவர் இதை தடை செய்யலாம். அப்படி நீர் நிரம்பி வழியும் காட்சியே பெரும்பாலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது. எனினும் தற்போதைய வறட்சியான வானிலையால் நீர்மட்டம் குறைந்து காணப்படுகின்ற பண்டாரவளை ராவநாயில நீர்வீழ்ச்சி அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. ராவநாயில நீர்வீழ்ச்சி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மத்தியில் மிகவும் பிரபல்யம் அடைந்த நீர்வீழ்ச்சியாகும். நீரேந்து பகுதிகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் இந்த நீர்வீழ்ச்சியின் அழகு ஓரளவு மங்கி போனாலும் அதனை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் எவ்வித வீழ்ச்சியும் ஏற்படவில்லை. நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்திற்கே சென்று நீராடுவதற்கான வாய்ப்பு சுற்றுலா பயணிகளுக்கு கிடைத்துள்ளமை இதற்கு காரணமாகும். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர்.
குடிநீர், குடியிருப்பு, வீதி, வடிகான் கட்டமைப்பு மற்றும் சுகாதாரம் என எவ்வித வசதிகளும் பூரணப்படுத்தப்படாத நிலையில் இந்த மக்களின் வாழ்நாள் கடந்து செல்கின்றது. தற்போதைய வறட்சி காரணமாக தேயிலை செடிகள் கருகி போயுள்ள காட்சி எமது கேமராவில் பதிவானது. இந்த நிலையில் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கவலை வெளியிடுகின்றனர். கொழுந்தும் இல்ல 16 கிலோ இருந்தா பேர் போடுறாங்க, இல்லாட்டி அரைப்பேருங்கிறாங்க. நாங்க எந்த வகையில பொழைக்கிறது? எங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சு தரேன்னு ஓட்ட மட்டும் வாங்குற நேரம் அதை செஞ்சாரேன் இதை செஞ்சாரேன்னு சொல்லி வாங்குறாங்க. எங்களுக்கு எந்த சலுகையும் இல்ல. ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு திகாம்பரம் சொன்னாரு, தலாவல கூட்டத்தில் எங்களுக்கு சம்பள உயர்வு வாங்கி தரேன், உங்களுக்கு நான் வந்த பிறகு உங்களுக்கு நான் சம்பளம் எல்லாம் வாங்கி தரேன் அப்படி இப்படின்ட்டு கடைசியில் எங்களுக்கு அதுவும் நடக்கல. எங்களுக்கு தண்ணி குடிக்க தண்ணி பிரச்சனை. இந்த உப்பு பாக்கெட்டு இன்னைக்கு நான் 75 ரூபா ஒரு பாக்கெட்டு 40 ரூபா கூட்டிட்டாங்க மேல. அப்ப நாங்க காலத்துக்கும் இப்படி இருக்கணுமா? எங்களுக்கு விலைவாசி கூட, சம்பளமும் கொடுக்கல, தோட்டத்துல ஒழுங்கா வேலையும் இல்ல. பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க அமைச்சர்மார், ஆர்மத்தண்டம் ஐயாவும் போனார், திகாமர் ஐயாவும் போனார். இங்க ஒரு சம்பள பேச்சுவார்த்தை 1 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவே கிடைக்கல. இங்க நாங்க டெம்பேர் சீட்ல இருந்துகிட்டு சரியான கஷ்டப்படுறோம். தயவு செய்து எங்களுக்கு சரி ஒரு முடிவு, எங்களுக்கு சம்பளத்தை சரி பேசி எங்களுக்கு ஒரு முடிவு கொடுங்க. நாங்கள் இந்த 1 வருஷ காலமாக நாங்கள் இந்த குடிசையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆர்மந்தமாக திகாமர் ஐயாவும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்க. எந்த விதமான இதுவுமே கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணுமே எனக்கு ஒன்றுமே பெரிய அப்செட், பைத்தியம் பிடிச்சி கிடக்கிறோம். இங்கே திகாமர் ஐயா இருக்காரு, எங்க அமைச்சர் தொண்டமான் இருக்காரு. பார்லிமெண்ட்ல பேசி சம்பளம் 1000 ரூபாய் வாங்கி கொடுக்கறதாக தலவாக்கல்ல உறுதிமொழி அளிச்சாங்க. இதை வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு எந்த தகவலே கிடைக்கல. இப்பொழுது வறட்சி காலம் மலையகத்தில் இருக்கு. தேயிலை கொழுந்துலால 4 நாள் வேலை தான் கொடுக்குறாங்க. இந்த விஷயமாக இப்ப பொறுத்தளவு நாங்க சாவுறதா வாழ்றதாங்கிறத கடவுள் கையில தான் இப்போதைக்கு எங்க மலையகத்தில் உள்ள பிரச்சனை இருக்கு. வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ள 65,000 வீட்டு திட்டம் தொடர்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 65,000 வீடுகள் கட்டுவதாக சொல்லப்படுகின்றது. இந்திய அரசாங்கம் 50,000 வீடுகள் கட்டுவதற்கு உதவி செய்த 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு மக்கள் தங்களது பணத்தையும் போட்டு ஏறத்தாழ 9-10 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். தொகையான பணத்தை கொடுப்பார்களா இருந்தால் மக்கள் தாம் விரும்பியவாறான வீடுகளை கட்டிக்கொள்வது இலகுவாக இருக்கும். இரும்போ தகரங்களோ உள்ளடக்கிய வீடுகளை பல்தேசிய கம்பெனிகள் வந்து கட்டுகின்ற பட்சத்தில் அவை உக்கிப்போனால் அவற்றை மீண்டும் திருத்துவது, மாற்றீடு செய்வது போன்ற பல பிரச்சனைகள் அங்கு எழுவதற்கான நியாயங்கள் இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுடன் பேசியிருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ஒரு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் முடிவுகள் எட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான ஒரு பல்தேசிய கம்பெனிகளை திருப்திப்படுத்துவதற்காகவும் அதனூடாக சில வருவாய்களை தாங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும் சிலர் செய்கின்ற முயற்சியாகத்தான் இது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதே. அருமை தரும் வாட்டலினால் துயருடும் மற்றும் ஒரு புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளியின் சரிதையை நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று பதிவு செய்கின்றது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி சூறையடி கிராமத்தில் 3 குழந்தைகளுடனும் மனைவியுடனும் வாழ்ந்து வருகின்றார் முன்னாள் போராளி தங்கராஜா. 1989 ஆண்டு ஆரம்பித்த இவரின் ஆயுத போராட்டம் சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் பொருளாதார சுமைக்கு எதிரான போராட்டமாக இற்றை வரை தொடர்கின்றது. சிறு கடையொன்றின் மூலமாக கிடைக்கும் வருவாயில் குடும்பம் ஜீவிக்கின்றது. தனது 3 பிள்ளைகளில் 2 யுத்த வடுக்களை உடலில் சுமந்திருந்தாலும் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே இவரின் எதிர்பார்ப்பு. மூலதனமின்மையினால் இவரின் முயற்சியும் நம்பிக்கையும் இன்று பயனற்று போயுள்ளன. கால் டேமேஜ் ஆயிட்டு, கால் போயிட்டு மிதிவடியில பட்டு, கடைசியில் எனது பிள்ளைகள் 2 பேரும் காயப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொன்னால் பேரளவில் இருக்கக்கூடாது. எனவே இவர்கள் பல நோக்கங்களை சேர்ந்து உண்டாகிறார்களோ தெரியல. தங்களுடைய சில சுய தேவைகளுக்காண்டி உடனடியாக ஒன்று சேர்வதும் பிறகு பிரிந்து செல்வதும் இப்படி ஒன்று சேர்வதுமா அவர்கள் தங்களை தான் மீண்டும் மீண்டும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்பி அவர்களுக்காக பாடுபடுகின்ற மக்களை பார்க்கிற வீதம் குறைவா இருக்கு. இது பேங்க்ல போய் ஒரு லோன் ஒன்றை கேட்டா கூட எங்களுக்கு அங்கேயே பெரிய தடை ஏற்படுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் வரை காத்திருக்கின்றார் தங்கராஜா. தம்மை வைத்து சாமர்த்திய அரசியலில் ஈடுபடும் பிரதிநிதிகள் இனியேனும் உண்மையுணர்ந்து செயற்படுவார்களா என்பதே தங்கராஜாவின் ஏக்கம். புத்தளம் மாவட்டத்தின் தப்போவ வன்னியாகம காடு அரசியல்வாதி ஒருவரால் அளிக்கப்பட்டுள்ளதாக சூழலியலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
முக்கியமான வனப்பகுதிகளை இணைப்பதால் தப்பூப வன்னியாகம காடு முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த காடு 9501.8 ஹெக்டேயர் காணியை தன்னகத்தை கொண்டுள்ளதாக 2013ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருவலகஸ்பிவ நபகத்திகம வீதியின் முறுக்குவெட்டுவான் எல்லையில் அமைந்துள்ள இந்த காட்டின் ஒரு பகுதி வில்பத்து தேசிய சரணாலயத்துடன் தொடர்புபடுகின்றது. யானைகள் உள்ளிட்ட அதிகளவான உயிரினங்களுக்கு இந்த காடு அடைக்கலம் வழங்குகின்றது. இந்த காட்டின் ஒரு பகுதி தற்போது இவ்வாறு காட்சியளிக்கின்றது. இந்த காடழிப்புடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட போதிலும் அரசியல் செல்வாக்கு காரணமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக சுற்றாடல் பாதுகாப்பு அறக்கட்டளை குற்றம் சுமத்துகின்றது. அமைச்சர் பாலித ரங்கி பண்டாரவின் நேரடி தலையீட்டினால் வன்னியாகம காட்டின் சுமார் 4 ஏக்கர் அளிக்கப்பட்டுள்ளது. பண்ணையொன்றை அமைப்பதற்காகவே காணி துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. காடழிப்பில் ஈடுபடுவோரை பிடியாணையின்றியும் கைது செய்வதற்கான அதிகாரம் வன பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் பாலித ரங்கி பண்டாரவிடம் வினவினோம். இந்த காணி எனக்கு வழங்கப்பட்ட காணியாகும். வன இலாகா திணைக்களம் எமது காணியை பிடித்துள்ளது. அதற்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன். காடழிப்பு தொடர்பில் நாம் கருவலகாஸ்பிவ பிரதேச சபையின் செயலாளர் HM சந்திரரத்ன ஹேரத்திடம் வினவினோம். எனக்கு அது குறித்து தெரியாது. சுமார் 10 நாட்களுக்கு முன்னர் கிடைத்த தகவலுக்கு அமைய காடழிப்பை தடுத்து நிறுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததாக வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுர சந்திரசிங்க கூறினார். இந்த நடவடிக்கை தொடருமானால் வன பாதுகாப்பு சட்டத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கண்டியில் நீரோடை ஒன்றிலிருந்து சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ தலதா மாளிகைக்கு அருகாமையில் உள்ள ஓடையிலிருந்து இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நீரோடையில் வீசப்பட்ட சிசு போலீசாரினால் மீட்கப்பட்ட போது உயிரிழந்திருந்தது. சுமார் ஒரு நாள் நிரம்பிய சிசுவே நீரோடைக்குள் வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சிசு கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டதா அல்லது கைவிடப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததா? இந்த விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மலையக மக்களின் பாரம்பரிய கலை வடிவங்களில் காமன் கூத்து சிறப்பிடம் பெறுகின்றது. முதலாளித்துவ வர்க்கத்தின் மீதான பாட்டாளி மக்களின் உரிமை போராட்டத்தை சங்கேதமாக உணர்த்தும் காமன் கூத்து நிகழ்வு பண்டாரவளை மற்றும் தெனியாய பகுதிகளில் நேற்றிரவு நடைபெற்றது. தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த இலங்கையின் பெருந்தோட்ட புறங்களுக்கு உறவாக தமது உழைப்பையும் உயிரையும் ஆகுதியாக்கி வரும் பாட்டாளி மக்களின் புராதன கலை வடிவமாக காமன் கூத்து விளங்குகின்றது. பண்டாரவளை கிணலன் தோட்ட மக்களின் ஏற்பாட்டில் வருடாந்தம் நடைபெற்று வரும் காமன் கூத்து நிகழ்வு நேற்று களை கட்டியது. மன்மதன் ரதிதேவிக்கு இடையிலான ஆழமான காதலையும் ஈஸ்வரனின் கோபத்தையும் கூத்து வடிவில் சித்தரிக்கும் காமன் கூத்து நிகழ்வு 77வது வருடமாக கிணலன் தோட்டத்தில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை தென்னிலங்கையின் மாத்திரை தெனியாய என்செல்வத தோட்டத்திலும் காமன் கூத்து நிகழ்வு நேற்று நடைபெற்றது. 108 கதைவாதர்களை உள்ளடக்கிய காமன் கூத்து தோட்டப்புற மக்களின் வாழ்வியலில் இரட்டர கலந்த கலை வடிவமாக மிளர்கின்றமை விசேட அம்சமாகும். அந்த விளையாட்டு செய்தியுடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.